உண்மை சொல்லட்டா, salary இருக்கிறது வெல்த் இல்ல. இது உங்களுக்கு புரியலனா லைஃப் ஃபுல்லா ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் தான். சாலரிக்கும் இன்கம்க்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? 2 ஃப்ரெண்ட்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க, விஜய் அண்ட் அஜித். விஜய்க்கு 40,000 rupees salary, அஜித்துக்கும் சேம் 40,000 rupees salary தான். வெளியில பார்த்தா 2 பேரும் ஒரே லெவல் மாதிரி தான் தெரிவாங்க. பட் டிஃபரன்ஸ் எங்க தெரியுமா? விஜய் salary வந்த உடனே ரெண்ட், ஃபுட், இஎம்ஐன்னு மொத்தமும் ஸ்பெண்ட் பண்ணிடுவான். மந்த் எண்ட்ல அக்கவுண்ட்ல 0 தான் நிற்கும். ஆனா அஜித் அப்படி இல்லை. அவன் சேலரியில கொஞ்சம் அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றான் அண்ட் ஃப்ரீ டைம்ல ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணி சைடு இன்கம் ஏர்ன் பண்றான். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா விஜய்க்கு இன்னும் அந்த சேலரி தான் ஒரே சோர்ஸ். ஆனா அஜித்க்கு சேலரி பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் பிளஸ் சைடு இன்கம். விஜய் பணத்துக்காக வேலை செய்யணும், ஆனா அஜித்தோட பணம் அவனுக்காக வேலை செய்யுது. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, சேலரினா நீங்க உங்க டைமை கொடுத்து ஏர்ன் பண்ற மணி. இன்கம்னா உங்ககிட்ட இருக்கிற மணியே உங்களுக்கு திரும்ப ஏர்ன் பண்ணி தர சிஸ்டம். வெல்த் பில்ட் பண்ண சேலரி மட்டும் போதாது, மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் முக்கியம். அடுத்த வாட்டி சேலரி வாங்கும்போது உங்ககிட்ட இந்த கேள்வியை கேளுங்க, இந்த காசை எனக்கு இன்கமா கிரியேட் பண்ணுதா இல்ல எக்ஸ்பென்சஸா கிரியேட் பண்ணுதா? ஃபைனான்ஷியல் கிளாரிட்டி வேணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓன் யோர் ஃபியூச்சர், பில்ட் இட் ரைட்.